ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சும்மா நம்ம பேசுவோம். சமையல் போயிட்டுருக்கோம் பின்னாடி, நீ பாருங்க. நம்ம ஹெல்த்தை லேடிஸ் வந்து எப்படி பார்த்துக்குறோன்றதை பொறுத்து தான். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே கல்யாணம் ஆகி வருவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சுத்தமாக நம்மளோட ஹெல்த்தை நம்ம கான்சன்ட்ரேஷன் வச்சு பார்க்கவே மாட்டோம். கல்யாணம் ஆகும், அப்படியே வருவோம். நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருக்க சொல்லியும் நம்ம பெருசாக எந்த ஹெல்த்தும் பார்த்துருக்க மாட்டோம். வந்துட்டு உடனே குழந்த பிறந்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப அந்த விட்டமின்ஸ் எல்லாம் சுத்தமாக உடம்புல ட்ரெயின் ஆகி அது பாதிக்கு மேலே நம்ம உடம்புல இருக்கிற சத்து போயிடும். போனதுக்கப்புறமும் நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ண போகிறதில்ல. அடுத்தது நம்ம ஹேர் க்ரோத்து நிறையா அப்படியே ஹேர் ஃபால் ஆகி அதுக்கப்புறமா நம்ம ஹேர் க்ரோத்துன்றது வந்து நிற்கிறதாவே ஒரு சரித்திரம் இல்லாமல் போயிடுது. அதெல்லாம் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்த விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகிடும். நல்லா அந்த வெயிட் கெயினை வந்து நம்மளால் அது இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப அழகாக குறைச்சிடுறாங்க. பட் ஃபஸ்ட்டு இருந்தவங்கலாம் நம்மலாம் வந்து குறைக்க முடியல, அப்படியே விட்டுட்டோம். அதில் பெரிய கான்சன்ட்ரேஷன் கொடுக்காம. அதனால நிறைய பிரச்சனைகள் இந்த 40 நியர் நம்ம 38 வரச்சவே நமக்கு வந்து அந்த ப்ரீ மெனோபாஸ்ன்ற ஒரு சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடம்புல எல்லா நோயுமே உள்ளே நுழைஞ்சிரும். மெயினாக நமக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். நம்ம எங்கேயும் வெளியில் போக போகிறதில்ல. எங்கேயும் வெளியில் போகிற லேடிஸ்க்கு பிரச்சனை இல்லை. வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற லேடிஸ்க்கு வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் விட்டமின் டி இப்போதைக்கு. இப்போல்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து விட்டமின் டி மந்த்லி ஒன்ஸ் போட்டுக்க சொல்கிறாங்க. டாக்டர்ஸே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சமாவது நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணுன்னு தான் நான் சொல்லுவேன். எதனால் சொல்கிறேன்னா, ஒரு ஒரு நம்மளோட மானிட்டரில் நம்ம ஹெல்த்தை வைக்காமல் 40 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து முட்டி வலி, கை கால் வலி எல்லா பிரச்சனையும் நமக்குள்ளே உடம்புல வந்ததுக்கப்புறமா நம்ம ஓடி டாக்டரை பார்க்கறத விட ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். இது நானே பண்ணலை, பட் இருக்கிறவங்களாவது பண்ணட்டோன்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும். நமக்கு முட்டி வலி, கை கால் வலி, நடக்க முடியல, வெயிட் கெயின் ஆகிடுச்சு, வெயிட்டை குறைக்க முடியல, சுகர் வந்துடும், பிபி வந்துடும், இந்த மாதிரி எல்லாமே வந்துடுது. கால்சியம் டெஃபிஷியன்சி வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று மெயினாக இந்த மெனோபாஸ் டைமு அந்த மாதிரி டைமு இந்த 40 அபோவ் மெனோபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற லேடிஸ்க்கும் சொல்கிறேன். பட் இந்த பிரெஸ்ட் ஸ்கேனிங் வந்து நம்ம மந்த்லி சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளே நம்ம செல்ஃபாக வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அது வந்து நிறைய நீங்கள் போட்டிங்கனாவே நிறைய வீடியோஸ் வரும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யூடியூப்பில் போட்டே செக் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா, கண்டிப்பாக நம்ம வந்து பிரெஸ்ட்டை வந்து பார்க்காமே விட்டுட்டோம்னா அதில் வந்து எவ்வளோ பேர் அதில் ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தெரியும் நமக்கே. அதில் வந்து கட்டி இருக்கா, என்ன இருக்குது, ஆப்சஸ் இருக்கா, அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது, நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்துறது ரொம்ப நல்லது. அது எல்லாருக்குமே அது பண்ணுறது கிடையாது. அது ஆக்சுவலாக ஒரு 10 நிமிஷம் வேலை. அதை பண்ணால் நமக்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து அந்த டெஸ்டஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பிரெஸ்ட் ஸ்கேனிங் பண்ணுறது, இதெல்லாமும் நம்ம பண்ணிடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக சர்வை பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும் இல்லையா, லாஸ்ட்டாக நிற்கிற டைம்லலாம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து நம்ம யூட்ரஸையும் நம்ம வந்து மஸ்ட்டு மானிட்டர் பண்ணி அதுக்கான ஸ்கேனு அதெல்லாம் நம்ம எடுத்துறதும் பெட்டரு. எவ்வளவோ அவேர்னஸ் வந்தாலும், எவ்வளவோ மீடியாக்களில் வந்து சொன்னாலும், டிவியில் சொன்னாலும், அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொன்னாலும், பட் நம்ம யாரும் அதெல்லாம் பெருசாக பண்ணுறதில்ல, கேர் பண்ணுறதில்ல. பட் வந்ததுக்கப்புறமா தான் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறோம். ஹீமோக்ளோபின்ன்ற ஒரு விஷயம் வந்து லேடிஸ்க்கு எப்பயுமே பக்காவாக இருந்ததாகவே இல்லை. மோஸ்ட் ஆஃப் லேடிஸ்க்கு வந்து அவங்க சொன்ன லெவல், நமக்கு என்ன லெவல் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ 13ஆவது நமக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு இருக்கிறது வந்து மேக்ஸிமம் 11, 10 தான் இருக்கும். அவ்வளோதான், 12க்குள்ளே தான் இருக்கும். அது நமக்கு ரொம்ப ஹீமோக்ளோபின் நல்லா இருந்ததுன்னா நம்ம ஹெல்த்தியாக வேலை செஞ்சுட்டே இருப்போம். அந்த ஹீமோக்ளோபின்றதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதோ, இல்லை நம்ம செக்கப் பண்ணி என்ன மெடிசன்ஸ் கொடுக்குறாங்களோ டாக்டர்ஸ், அந்த மாதிரி எடுக்கிறதோ, இதையும் நம்ம பண்ணிக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நான் சொல்ல வரேன், அதையும் பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே தான் இது பொதுவாக சொல்கிறது. ஏன்னா நம்மளோட செல்ஃப் க்ரூமிங்கும் முக்கியம், நம்மளோட ஹெல்த்தும் முக்கியம். செல்ஃப் க்ரூமிங்கும் பார்த்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ஸ்பாயில் ஆகிட்டே தான் போகும். அதுக்கான சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது வீட்டில் பண்ணிகிட்டே இருந்தால் ஓரளவுக்கு நம்ம எங்கே தான் தெரியும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை எங்கே இருக்கணுன்றது இல்லை, அழகு என்றைக்குமே நிரந்தரம் இல்லை இல்லையா, போயிட்டே இருக்க ஒரு விஷயந்தான். அதை நம்ம தான் பார்த்துக்கணும்.